ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோங்க. இது யாருக்கு அப்படின்னா, இந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? ப்ளஸ் டூ படித்ததுக்கு பிறகு என்ன டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம்? சாதாரணமாக காலேஜஸில் படிப்போம் நம்ம டிகிரி. பிஏ, பிஎஸ்சி, பிகாம் டிகிரி இருக்குது பார்த்தீங்களா? ஈவன் பிடெக் கூட சாதாரணமாக நம்ம காலேஜஸில் படிப்போம். அதாவது யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில். ஆனால் இப்போ டைரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணி படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் நம்முடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இப்போது நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? அதான் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? CUET UG 2026க்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜனவரி 30 இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது ஏன் அப்ளை பண்ண போகிறோம், என்ன எக்ஸாம் எழுத போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் டைமிங் என்னென்ன அப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 11 to 13 May 2026 தான் டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் CUET.NTA.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் கம்ப்ளீட் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறாங்க. இது அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 1000 rupeesங்க. சரி, அப் டு 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு அடிஷ்னல் சப்ஜெக்டாக இருந்தால் 400 rupees ஈச்சு. ஓபிசி இருந்தால் 900, 375, SC/STக்கு 800, 350 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப் இந்தியா இருந்தால் உங்களுக்கு தெரியும் 4500, 1800. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கியூட் அப்படிங்கிற எக்ஸாமில் 37 லாங்குவேஜஸ் உள்ளே இருக்குங்க. சரிங்களா? சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் இருக்குது. ஸோ 13 இந்தியன் லாங்குவேஜில் நம்ம இங்கிலீஷ்லேயும் எக்ஸாம் எழுதலாம், தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாங்க. சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா 3 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் டொமைன் சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் 11th 12th படித்த முக்கியமானது. நீங்கள் அக்கௌண்டன்சி, அதே மாதிரி சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தால் அது மாதிரிங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இது 3 லெவலாக பிரிச்சுருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மாதிரி. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டெஸ்ட்டு பேப்பர்ஸ்க்கும் 50 கொஷின்ஸ் ஈச்சாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? டியூரேஷன் ஒவ்வொரு ஈச் டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கும் 50 கொஷின்ஸ்க்கு 60 minutes தான் டைம் அலோடுங்க இந்த எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுறோம், என்னென்னங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் போய் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அதை தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் வரிசையாக பாருங்கள். அதே எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? சப்ஜெக்ட்ஸ் அதை பார்த்தது தான் திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ +2 முடிச்சிருக்கீங்க அல்லது +2 படிச்சுட்ருக்கீங்களோ அதை 10+2 சிஸ்டம்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் நீங்கள் இந்த CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எழுதி நீங்கள் டிகிரி யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக டிகிரி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாங்க. சரிங்களா? சரி, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன பேட்டர்னில் இருக்க போது, அது எப்படி சாய்ஸ் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸில் இருக்குது. அட்மிட் கார்டு எப்போ வரப்போகுது எல்லா டீட்டெயிலும் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதே தான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 60 minutes பண்ணோம்ங்களா, அதே டீட்டெயில்ஸ் வந்திருக்குது பாருங்கள். இந்த பேட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. எப்படி நம்ம நீட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரெஸ் கோட் இருக்கிற மாதிரி இதுக்கும் ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது. அந்த ட்ரெஸ் கோட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எக்ஸாம்ஸுடைய சென்டர்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எங்கெங்கே யூனிவர்சிட்டிஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. அதில் முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஃபேமஸ்.
சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் நிறையா இருக்குதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, சரிங்களா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது, சரிங்களா? ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இப்படி சொல்லி ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ், முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நம்ம டிக் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி நேஷ்னல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, ஸோ நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், ஸோ ஆல் யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நடத்துகிறவங்க வந்து என்டிஏ நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி, ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷனுடைய லாங்குவேஜஸ் எவ்ரிதிங் நம்ம வந்து பார்த்தோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடுனா எங்கே இது எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், சரிங்களா? சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, இது இல்லாமல் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது பாருங்கள். திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாகர்கோவில், நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், தேனி, ஸோ இத்தனை சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பாத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், விருதுநகர் வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ ஆல் மேக்ஸிமம் சிட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமானது. இந்த சியூடி 2026 நீங்கள் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண லிஸ்ட்டு பார்த்தாலும் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் பாருங்கள், 49 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 36க்கு மேலே இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 25+ இருக்காங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 120+, அதர் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து 5+ இருக்காங்க. டோட்டலி வந்து அரௌண்ட் 250+ யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், சரிங்களா? இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் தஞ்சாவூரில் இருக்குதுங்க, சாரி திருவாரூரில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிபிஏ, இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ் ஐஎம்யூ அப்படிங்கிறது சென்னை, ஸோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈவன் பிடெக் மேரிடைம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலாம் பாப்புலர் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு எல்லாமே நம்ம நோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி இதோடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போனோம் அப்படின்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இதுக்கான அட்மிஷன்ஸ், இதுக்கான கோச்சிங்ஸ் எப்படி என்னங்கிறது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்னங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கிளாஸஸ் வந்து January 18 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ், அது ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. இப்போயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆஃப்டர் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் மே மந்த், அதாவது ஏப்ரல் மே மந்தில் வந்து ஃபுல் கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுவோம். இதோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணணும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 944, சரிங்களா? அந்த நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க. 944-211-2979க்கு கால் பண்ணுங்கள்.